மதுரையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததன் காரணமாக திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கோவையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் மதுரையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததன் எதிரொலியாக தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பான அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு முடக்குவதாக கூறி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன், வணக்கம். மதுரையில் தற்பொழுது திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன முழக்கங்கள் அங்கு வைக்கப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். மதுரை கோவை மெட்ரோ விரிவான திட்ட அறிக்கை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்துத்தான் மதுரையில் திமுக கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். மதுரை பலானந்தம் ரவுண்டானா பகுதியில் மெட்ரோ ரயில் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததாக கூறி திமுக கூட்டணி கட்சியினர் தற்சமயம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிற அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்கப்படுகிறது. மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையில் மேலும் விளக்கம் கேட்டு மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சென்னை தொடர்ந்து மதுரை, கோவை தலைநகரங்களில் மெட்ரோ போக்குவரத்து வசதியை மேம்படுத்த தமிழக அரசு திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மதுரையில் 11,368 கோடி மதிப்பீட்டில் திருமங்கலம் முதல் ஒத்தகடை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கும், அதே போல கோயம்புத்தூரில் 10,740 கோடி மதிப்பீட்டில் 39 கிலோமீட்டர் தொலைவிற்கும் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையானது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த விரிவான திட்ட அறிக்கையில் ஆய்வு செய்த மத்திய அரசானது கூடிய ஆவணங்களுடன் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்று தமிழக அரசு கூடுதல் கவனமுடன் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டது. 19 மாதங்கள் ஆதியும் இதற்கான எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கப்படாமல் இருந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் தமிழக அரசு அனுப்பி இருந்ததால் விரிவான திட்ட அறிக்கை மேலும் சில விளக்கங்களை கேட்டு தமிழக அரசிடமிருந்து மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறது. சமூக ஆர்வலர் ஒருவர் இது குறித்து எப்போது ஒப்புதல் வழங்கப்படும் என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டிருந்தால் அதற்கான பதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அனுப்பியுள்ள திட்ட அறிக்கை மீண்டும் தமிழக அரசுக்கு அனுப்பி உள்ளதாக அதில் பதில் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாகத்தான் தகவல் என்பது தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த கோவை மெட்ரோ திட்டத்தில் மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து கோவையிலும் நேற்று திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மதுரை பலானத்தம் பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் தளபதி மற்றும் மணிமாறன் தலைமையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதி கடுமையான போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. இருப்பினும் கூட போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மாற்றுப்பாதையில் வாகனங்களை மாற்றி வருகின்றனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.